விரால் மீன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கடந்த சில நாட்களா விரால் மீனை தேடி எங்க இருந்தாலும் வாங்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு ஒரு அண்ணன் விரால் மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு. விடுவோமா நம்ம உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டோம். அங்க போனா விரால் மீனை வந்து பாத்தீங்கன்னா தொட்டியில வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. எப்பவுமே இந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தான் வந்து பிடிப்பாங்க. ஏன்னா நைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம், விரால் மீன் எப்பவுமே உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துவாங்க. ஏன்னா உயிரோடு இருக்க மீன் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னுமே நல்லா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் இந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா கையில பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா பாசி ஓட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வலிக்கிட்டு போகும். இந்த சின்ன தொட்டியில கிட்டத்தட்ட 6-7 மீன் விட்டுருக்காங்க. நானும் பிடிக்க வந்து ட்ரை பண்ணேன், ஒண்ணுமே வந்து முடியல. அதுக்கப்புறம் அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி டப்ஸ்ல வந்து போட்டாரு. அவர் டப்ஸ்ல போட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். நான் தண்ணியில இருக்க சொல்ல என்னால பிடிக்கவே முடியல. இந்த மீன் அவ்வளவு சீக்கிரம் எல்லா மீன் போலயும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடாது. ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். முக்கியமா வில்லேஜ் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா வந்து கிடைக்கும் நண்பா. நீங்க ரொம்ப விலை உயர்ந்த மீனை சாப்பிடுறீங்க, இல்ல எனக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு மீன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மீனை வந்து சாப்பிடுங்க. இந்த மீனோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த மீனுமே வந்து அடிச்சிக்க முடியாது. ஒரு வழியா மீன் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டேன். எனக்கு மொத்த மீனும் வந்து தேவைப்படல. எனக்கு தேவைப்படுது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ தான் நண்பா. இப்போ உயிரோடு இருக்கு தெரியுங்களா?